Hello students, welcome to 10th standard maths, 4th chapter geometry, exercise 4.3 part 1, 1 to 3 sums. In the previous video we have seen exercise 4.2. Now let us see theorem 5, Pythagoras theorem. This is very important theorem. நம்ம எப்படி பிபிடி ஏபிடி படித்த மாதிரி அது இம்பார்ட்டன்ட் சொன்ன மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே, பேஜ் நம்பர் 184 இருக்குது. நம்ம அந்த பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சின்ன கிளாஸ்ல எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை. இப்போ அந்த தியரம் எப்படி வந்துச்சுன்ற ப்ரூஃபை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்: இன் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square on the hypotenuse is equal to the sum of the square on the other two sides. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆன் த ஹைபாட்டனஸ்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தான் ஹைபாட்டனஸ். ஓகே, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ரைட் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தான் ஹைபாட்டனஸு. The square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. இது ரைட் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைபாட்டனஸு. இப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆன் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்றத நம்ம இதான் ஸ்டேட்மெண்ட்டு, இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரூஃப் பாருங்கள். கிவன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ த ஸ்கொயர் ஆன் த ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைட்ஸ். அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. கன்ஸ்ட்ரக்ஷன்: ட்ரா ஏடி பர்பண்டிகுலர் பிசி. ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகே, வரைகிறோம். இந்த பெரிய ட்ரையாங்கில் 2 ட்ரையாங்கில் பிரிக்கிறோம். ஓகே, ஏபிசி ட்ரையாங்கில் 2 ட்ரையாங்கில் பிரிக்கிறோம். இப்போ ஏடின்னு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோம் பிசிக்கு. ஓகே, அது கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிபிஏ. ட்ரையாங்கிள் ஏபிசி பெரிய ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏபிசி பெரிய ட்ரையாங்கிளையும் அண்ட் டிபிஏ இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிள் பாருங்கள், டிபிஏ ரோஸ் கலர் ட்ரையாங்கிளுக்கு இதையும் கம்பேர் பண்ணுறோம். பெரிய ட்ரையாங்கிளையும் இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிளையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அதில் ஆங்கிள் பி இஸ் காமன். பெரிய ட்ரையாங்கிளில் ஏபிசி ட்ரையாங்கிளையும் பி இருக்குது. அதே மாதிரி இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிளில் பாருங்கள் டிபிஏ ட்ரையாங்கிளையும் பி இருக்குது. இப்போ பிங்கிறது காமன் ஆங்கிளாக இருக்குது. ஓகே, பிங்கிற ஆங்கிள் காமன் ஆங்கிளாக இருக்குது. அடுத்தது ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் பிஏசி, ஓகே, பிஏசி இது 90 டிகிரி இருக்குது, கொஷினில் கொடுத்துருக்காங்க 90 டிகிரி. ஓகே, ஆங்கிள் பிடிஏ இது நம்ம பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சதுனால இதுவும் 90 டிகிரி. ஓகே, இப்போ 90 டிகிரி பெரிய ட்ரையாங்கிலேயே ஒரு 90 டிகிரி இருக்குது, இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிலேயே ஒரு 90 டிகிரி இருக்குது. ஓகே, ஆங்கிள் பி வந்து காமனாக இருக்குது. இப்போ 2 ஆங்கிள் நம்ம 2 ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணி 2 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ கிவன் பிஏசி வந்து 90 டிகிரி கொடுத்துருக்கனால பிஏசி 90 டிகிரி இருக்கிறனால அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஏடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் நம்ம பிடிஏ வந்து 90 டிகிரியாக இருக்குது. ஓகே, பிடிஏவும் 90 டிகிரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் ரீசன். Therefore triangle ABC similar DBA. ஏன்னா 2 ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணோம், ஏபிசி ட்ரையாங்கிளும் டிபிஏ ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணோம். ஆங்கிள் பி வந்து 2 ட்ரையாங்கிளும் பெரிய ட்ரையாங்கிள் இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிளும் பி வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி 90 டிகிரி இங்கேயே 90 டிகிரி பெரிய ட்ரையாங்கில் ஏ என்ற 90 டிகிரி இருக்குது. அதே மாதிரி பிடிஏ 90 டிகிரி இருக்குது. ஸோ 2 ட்ரையாங்கிளையும் 2 ஆங்கிள் காமனாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ தேர்ஃபோர் 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். ஓகே, சிமிலர்னு சொல்லிட்டோம். தேர்ஃபோர் நமக்கு சிமிலாரிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஏபிங்கிறது ஏபி பை பிடி, ஏபிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள், பிடிங்கிறது சின்ன ட்ரையாங்கிள், அதை 2 டிவைட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு பிசி, பிசிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள், ஏபிங்கிறது சின்ன ட்ரையாங்கிள், இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிள் ஒரு சைடு, அதை 2 டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, பை ஏஏ சிமிலாரிட்டி. ரீசன் என்னென்னா பை ஏஏ சிமிலாரிட்டி, அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளையும் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். அது சிமிலாரிட்டி தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி இன்ட்டு ஏபி ஏபி ஸ்கொயர்டு வந்துடும் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. ஓகே, பிடி இன்ட்டு பிசி இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்ம கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஏசி. இப்போ ஏபிசி ட்ரையாங்கிளும் டிஏசி ட்ரையாங்கிள் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதில் சின்ற ஆங்கிள் காமனாக இருக்குது. அதே மாதிரி பிஏசி ஈக்குவல் டு ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்குது. ஓகே, இதை நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ நம்பர் 2ல் நம்ம எந்த 2 ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ணலாம்னா பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளையும் இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிளும், முன்னாடி ஏபிசி ட்ரையாங்கிளோட இந்த ரோஸ் கலர் ட்ரையாங்கிள் தட் இஸ் பிடிஏ கம்பேர் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளோட இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் தட் இஸ் ஏடிசி ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிங்கிறது காமனாக இருக்குது. ஏபிசி ட்ரையாங்கிளையும் சி இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் ஏடிசி ட்ரையாங்கிளையும் இந்த சின்றது காமன் ஆங்கிளாக இருக்குது.
அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் நம்ம ஈக்குவல் சொல்ல போகிறோம். எப்படி இங்கே ஆங்கிள் ஏவும் அந்த பிடிஏ ஆங்கிளும் ரைட் ஆங்கிளாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள். பெரிய ட்ரையாங்கிளில் ஏங்கிறது ரைட் ஆங்கிளாக இருக்குது, தட் இஸ் ஏபிசி ரைட் ஆங்கிளாக இருக்குது. அதே மாதிரி ஏடிசி அதுவும் ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஒரு காமன் ஆங்கிள் இருக்குது. அதேமாதிரி 90 டிகிரி இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளையும் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் டிஏசி ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது சி ஆங்கிள் காமனாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி பிஏசி ஈக்குவல் டு ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு என்ன ரீசனா, கிவன் பிஏசி 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆங்கிள் ஏன்ற இடத்துல நமக்கு 90 டிகிரி கொடுத்துருவாங்க. அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஏடின்ற பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோம். இப்போ ஏடிசியும் 90 டிகிரியாக இருந்துச்சு. ஓகே, அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. 2 ட்ரையாங்கிளையும் 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி ரீசன் பை ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ஏஏன்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் சொல்ல போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர், ட்ரையாங்கிள் டிஏசி போன இதில் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் அதே ஸ்டெப்ஸ் தான் செகண்ட் இதுலேயும் நமக்கு அதே ஸ்டெப் தான் இருக்குது. இப்போ சிமிலர் சொல்லிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னா சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்ல போகிறோம். பிசி பை ஏசி, பெரிய ட்ரையாங்கிளில் பிசி, சின்ன ட்ரையாங்கிள் ஏசி, அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஏசி பை டிசி, பெரிய ட்ரையாங்கிளில் ஏசி சைடையும் சின்ன ட்ரையாங்கிளில் டிசி சைடையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏசி இன்ட்டு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. ஓகே, பிசி இன்ட்டு டிசி போட்டோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எடுத்துருக்கோம், இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் டிசி இன்ட்டு பிசி இதை பண்ண போகிறோம். ஓகே, இதை ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆடிங் 1 and 2 we get ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு தனியாக ஆட் பண்ணால் நமக்கு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் கிடைக்குது. ஈக்குவல் டு ரைட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி கிடைக்குது. இப்போ இதில் பாருங்கள் பிசி காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். ஓகே, மீதி இருக்கிறத உள்ளே போட்டுப்போம். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பிடி உள்ளே இருக்குது, அதை போட்டுக்கிறோம். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுட்டோம். டிசி இருக்குது, அங்கே டிசி போட்டோம். பிசியை நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஓகே, இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி வந்து நம்ம என்ன எழுதலாம், பிசி எழுதலாம். பிடி ப்ளஸ் டிசியை நம்ம பிசி எழுதலாம். ஏன்னா ட்ரையாங்கிளில் நம்ம ஏடின்ற ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சோம். ஓகே, பிடி ப்ளஸ் டிசி வந்து பிசின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே இது பிசி இன்ட்டு பிசி ஸ்கொயர் எழுதலாம். ஸோ ஹென்ஸ் த தியரம் ப்ரூவ்டு தான் நம்ம இப்போ படிச்சிட்டோம். ஸ்கொயர் அந்த ஹைபார்டன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் அந்த அதர் 2 சைட்ஸ் படிச்சிட்டோம். ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ்டு. ஓகே, இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஓகே, exercise 4.3 part 1 first sum. A man goes 18 meter due east and then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. மேன் என்ன பண்ணுறான், 18 மீட்டர் வந்து ஈஸ்ட் வழியாக போகிறான், அடுத்து 24 மீட்டர் வந்து நார்த் வழியாக போகிறான். அப்போ அவனோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவனோட பொசிஷன் என்னன்னு கேட்குறான். ஓகே, இப்போ நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிப்போம். இங்கே இருந்து என்ன செய்கிறான், என்ன 18 மீட்டர் ஈஸ்ட் வழியாக போயிட்டு பீன்ற பொசிஷனுக்கு வரான். அடுத்தது இங்கேருந்து நார்த்து சைடு. ஓகே, நார்த் சைடு வந்து 24 மீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறான். ஓகே, இப்போ அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸு அந்த கரண்ட் பொசிஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவன் பாஸ் பண்ணியிருப்பான்னு கேட்குறான். ஓகே, சொல்யூஷன் யூஸிங் பித்தகோரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நமக்கு தெரியும் பித்தகோரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா ஸ்கொயர் அந்த ஹைபார்டனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் அந்த அதர் 2 சைட்ஸ் தான் போட போகிறோம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் இங்கே ட்ரையாங்கிள் கிடைக்குது, இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது நமக்கு ஹைபார்டனஸ் தெரியும். ஓகே, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபார்டனஸ். இப்போ ஏசி ஸ்கொயர்டு ஹைபார்டனஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் அதர் 2 சைட்ஸ்னால் என்னது, ஏபி ப்ளஸ் பிசி அதோட ஸ்கொயர். ஓகே, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தான் பித்தகோரஸ் தியரம் சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா நமக்கு 18 மீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ 18 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் பிசி வந்து 24 மீட்டர், அப்போ 24 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த ஸ்கொயர் பண்ணும்போது 18 இன்ட்டு 18 ஸ்கொயர்னா 18 இன்ட்டு 18 வந்து நமக்கு 324 கிடைக்குது. ப்ளஸ் 24 ஸ்கொயர் அப்படின்னா 24 இன்ட்டு 24 576 கிடைக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 900 கிடைக்குது. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 900 அப்படின்னா நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னென்னா ஏசி ஸ்கொயர் ரூட்டில் 2 தடவை இருந்தால் ஒரு தடவை வெளியே எடுத்துரும். ஏசி இஸ் ஈக்குவல் டு
900 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எனக்கு தெரியும் 3 3s are 9. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஓகே, 3 3s are 9. அப்போ 2 0 ஒரு 0 போட்டணும். இப்போ 30 மீட்டர் வருது. இது ஸ்கொயர் ரூட் என்னன்னா 900 ஸ்கொயர் ரூட் 30 மீட்டர். ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர். அப்போ சேர்த்து அவன் என்ன பண்ணியிருப்பான்னா 30 மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கரண்ட் பொசிஷனில் அவனோட டிஸ்டன்ஸ் வரும்னா 30 மீட்டர். ஓகே, next question number 2. There are two paths that one can choose to go from Sarah's house to James' house. One way is it to take C street and the other way requires to take B street and then A street. How much shorter is direct path along C street? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம் பார்த்து தான் நம்ம யூசிங் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே ஜேம்ஸ் ஹவுஸ் இருக்குது, இங்கே சாராஸ் ஹவுஸ் இருக்குது. ஓகே, 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன் கேன் சூஸ் டு கோ சாராஸ் ஹவுஸ் டு ஜேம்ஸ் ஹவுஸ். சாராஸ் ஹவுஸ்லேருந்து ஜேம்ஸ் ஹவுஸ்க்கு அவன் போகணும். ஓகே, ஒன் வே இஸ் டு டேக் சி ஸ்ட்ரீட். இப்போ என்னென்னா இதுதான் சின்ற ஸ்ட்ரீட்டு, இது வழியாக போகலாம் அவன் ஸ்ட்ரைட்டாக. நெக்ஸ்ட்டு இந்த அதர் வே ரெக்வயர்ஸ் டு பி ஸ்ட்ரீட் அண்ட் ஏ ஸ்ட்ரீட். பி ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு பி ஸ்ட்ரீட் வழியாக வந்து ஏ ஸ்ட்ரீட் வழியாக வந்து ஜேம்ஸ் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வே இருக்குது. ஓகே, எது ஷார்ட்டர் வேன்னு கேட்குறாங்க, எவ்வளோ ஷார்ட்டர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, செகண்ட் சம் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிவன் டயக்ராம் தான் வரைஞ்சிருக்கேன். இங்கே சாரா ஹவுஸ் இருக்குது, இங்கே ஜேம்ஸ் ஹவுஸ் இருக்குது. சாரா ஹவுஸ்லேருந்து ஜேம்ஸ் ஹவுஸ்க்கு சி ஸ்ட்ரீட் வழியாக போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சாரா ஹவுஸ்லேருந்து பி ஸ்ட்ரீட் வழியாகவும் அப்புறம் ஏ ஸ்ட்ரீட் வழியாகவும் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து சாரா ஹவுஸ்லேருந்து பி ஸ்ட்ரீட் வழியாக வரும்போது 1.5 மைல்ஸ் வராங்க. அடுத்தது பி ஸ்ட்ரீட்லேருந்து ஏ ஸ்ட்ரீட்டுக்கு வழியாக போகும்போது 2 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், 2 வேலையும் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். By using Pythagoras theorem, AC squared is equal to AB squared plus BC squared. இது ரைட் ஆங்கிள் இருந்தால் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது தான் ஹைபாட்டனஸ். இப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. இப்போ ஏபி ஸ்கொயர் அப்படின்னா ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் பிசி 1.5 மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி 1.5 ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இப்போ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 வந்துடும். ப்ளஸ் 1.5 ஸ்கொயர் அப்படின்னா 1.5 × 1.5 அப்போ 2.25 கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 6.25 கிடைக்குது. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6.25 கிடைக்குது. ஓகே, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் போடும்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6.25. ஓகே, இப்போ ஏசி ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 டைம்ஸ் இருந்தால் நம்ம ஒரு தடவை வெளியே எடுத்துருவோம். ஏசி இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 6.25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 25 × 25 625 நமக்கு தெரியும். பட் 2 நம்பர்த்தில் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால 2.5 எழுதிக்கும் மைல்ஸு. ஏசி இஸ் ஈக்குவல் 2.5 மைல்ஸ் கிடைக்குது. தட் இம்ப்ளைஸ் இஃப் ஒன் சூசஸ் சி ஸ்ட்ரீட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சாரா ஹவுஸ் டு ஜேம்ஸ் ஹவுஸ் இஸ் 2.5 மைல்ஸ். ஓகே, இப்போ நம்ம டயக்ராமில் சாரா ஹவுஸ் வந்து ஜேம்ஸ் ஹவுஸ் வரதுக்கு 2.5 மைல்ஸ் நம்ம ஏசி கண்டுபிடிச்சிருக்கோம் வருது. அடுத்தது இன்னொரு வே என்னென்னா தட் இம்ப்ளைஸ் இஃப் ஒன் சூசஸ் பி ஸ்ட்ரீட் அண்ட் ஏ ஸ்ட்ரீட் ஹி ஹேஸ் டு கோ 2 + 1.5 = 3.5 மைல்ஸ். ஓகே, இப்போ பி ஸ்ட்ரீட் வழியாகவும் ஏ ஸ்ட்ரீட் வழியாகவும் போனாக்க பி ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 2 மைல்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து ஏ ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 1.5 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ 3.5 மைல்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு 3.5 மைல்ஸ் கிடைக்குது. ஸோ சி ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 2.5 மைல்ஸு, பி ஸ்ட்ரீட் ஏ ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 3.5 மைல்ஸ் போகிறாங்க. ஸோ தட் இம்ப்ளைஸ் த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட் இஸ் ஷார்ட்டட் பை 3.5 - 2.5 = 1. இப்போ 1 மைல் வந்து ஷார்ட்டராக இருக்குது. ஓகே, சி ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 2.5 மைல்ஸ் ஆகுது. பி ஸ்ட்ரீட் ஏ ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது 3.5 மைல்ஸு. இப்போ ரெண்டுத்துக்கும் நமக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் எதுனா சி ஸ்ட்ரீட் வழியாக போகிறது தான் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு. எவ்வளோ ஷார்ட்டர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதுதான் 1 மைல். 3.5லேருந்து 2.5 சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு 1 மைல் கிடைக்குது. ஸோ அது 1 மைல் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. டு கெட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி யூ மஸ்ட் அவாய்ட் வாக்கிங் த்ரூ அ பாண்ட். யூ மஸ்ட் வாக் 34 meters south and 41 meters east. To the nearest meter, how many meters would be saved if it were possible to make a way through the pond? என்னன்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போகிறாங்க. பாண்ட் வழியாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போனா நம்ம யூ மஸ்ட் வாக் 34 மீட்டர் சவுத் வழியாகவும் 41 மீட்டர் ஈஸ்ட் வழியாகவும் வாக் பண்ணிவிட்டு போகிறோம். அதை டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாண்ட் வழியாக போனோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு சேவ் ஆகும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசி இப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைபாட்டனஸு. ஓகே, ஹைபாட்டனஸு இப்போ ஏலேருந்து சிக்கு வந்து 34 மீட்டர் வந்து சவுத் வழியாகவும் அடுத்து 41 மீட்டர் ஈஸ்ட்
சிலேருந்து பிக்கு 41 மீட்டர் ஈஸ்ட் வழியாக போகிறாங்க. பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு நமக்கு சவுத்து ஈஸ்ட் வழியாக நம்ம போனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது. பாண்ட் வழியாக போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ், ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, by using Pythagoras theorem, AB square is equal to AC square plus BC square. இப்போ hypotenuse squared AB square is equal to sum of the squares of the other two sides. அதை யூஸ் பண்ணுறோம். AC square plus BC squared. இப்போ AC எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 34 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 34 ஸ்கொயர் போட்டுக்கோம். AC ஸ்கொயர்னால 34 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் BC வந்து நமக்கு 41 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 41 மீட்டர்னா 41 ஸ்கொயர் போட்டுக்கலாம். BC ஸ்கொயர் இருக்கிறதுனால 41 ஸ்கொயர், BC பிளேஸில் 41 போட்டோம், ஸ்கொயர் போட்டோம். இப்போ 34 ஸ்கொயர் அப்படின்னா 34 × 34 நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1156 கிடைக்குது. ப்ளஸ் 41 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 41 × 41 1681 கிடைக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 2837 கிடைக்குது. AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2837. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது AB ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் பண்ணால் AB வந்துடும். இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் இங்கே பாருங்கள் எப்படி போடணும். 4 டிஜிட்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம். 2837. ஃபஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் எடுத்துப்போம். 28ல் எத்தனை ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னா 5 5s are 25. மேக்ஸிமம் ஸ்கொயர் நம்பர் வந்து 5 5s are 25, அதை போட்டோம். அடுத்து 28ல் 25 போச்சுன்னா 3. அடுத்து 2 நம்பரை எப்போவுமே ஸ்கொயர் ரூட்டில் 2 நம்பரை இறக்கிக்கணும். ஓகே, இப்போ 337 இருக்குது. கோஷன்ட்டை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ன்னு போட்டுட்டோம். இப்போ 10 பக்கத்தில் என்ன நம்பர் போகிறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 337க்குள்ளார வரணும் அந்த நம்பரு, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகே, அந்த நம்பர் வரணும், இல்லை அதுக்கு கீழே இருக்க நம்பர் வரணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ 3 போட்டோன்னு வச்சுக்கோங்க. 103 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 309 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்பர். 4 போட்டோம்னா 400 சம்திங் போயிடும். 4 போட்டோம்னா எந்த நம்பர் போட்டோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ 4 போட்டோம்னா அதுக்கு மேலே போயிடும். அப்போ 3 தான் கரெக்ட் சாய்ஸ். 309 கிடைக்குது. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 28 வருது. 337ல் 309 சப்ட்ராக்ட் பண்ணால் 28 வருது. இப்போ பாயிண்ட் வச்சு எத்தனை 0 வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். 2 0 இறக்கிக்கிறோம். அப்புறம் 2800 வருது. திருப்பி கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 2s are 6, 5 2s are 10, 106 வருது. 106 பக்கத்தில் என்ன நம்பர் போகிறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம். நமக்கு 2000 சம்திங் வரதுனால நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் 2000 சம்திங் கிடைக்கும். ஓகே, இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1062 2ஆலே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 2 மேலே போட்டுக்கணும். இப்போ பாயிண்ட் வச்சு 0 இறக்கிறதுனால மேலே புள்ளி வச்சுக்கணும். ஓகே, இப்போ 1662 2ஆலே நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகே, டிவைட் பண்ணும்போது நமக்கு 2124 கிடைக்குது. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 676 கிடைக்குது. அப்போ 2 0 எத்தனை 0 வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து 2 0 போடுறோம். இப்போ கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகலாம். 53 2 இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1064 கிடைக்குது. அது பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே 6000 வரதுனால நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 63,876 கிடைக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி வந்து எவ்வளோனா 53.26 வருது ஆன்சர். ஓகே, இப்போ த்ரூ சி 1 must walk 34 + 41 = 75 மீட்டர். இப்போ சி வழியாக அவங்க போகணுன்னா ஏலேருந்து பிக்கு பண்ணுற பாயிண்ட் ஏ டு பிக்கு நம்ம சி வழியாக, அதாவது சவுத்து ஈஸ்ட் வழியாக போகணுன்னா 34 மீட்டர் 41 மீட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணால் நமக்கு 75 மீட்டர் கிடைக்குது. வாக்கிங் த்ரூ அ பாண்ட் 1 must comes only 53.26. பாண்ட் வழியாக நம்ம போனால் ஏ டு பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹைபார்டன்ஸ் 53.26 மீட்டர் வருது. ஓகே, பாண்ட் வழியாக போனால் நமக்கு 53.26 மீட்டர் தான் வாக் பண்ண முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். இந்த பாண்ட் வழியாக போகிறதுக்கும் ஈஸ்ட்டு சவுத் வழியாக போகிறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 75லேருந்து நம்ம 53.26 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 75லேருந்து 53.26 சப்ட்ராக்ட் பண்ணலாம். இது சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 21.74 மீட்டர் கிடைக்குது. ஓகே, ஸோ த நியரஸ்ட் ஒன் கேன் சேவ் 21.74 மீட்டர் சேவ் பண்ணுறான். ஓகே, இப்போ நியரஸ்ட்டாக பாண்ட் வழியாக போனால் எவ்வளோ மீட்டர் நமக்கு சேவ் ஆகுதுன்னா 21.74 மீட்டர் வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஓகே, in this video we have seen Pythagoras theorem exercise 4.3 part 1 1 to 3 sums. Next video we will see exercise 4.3 part 2 4 to 8 sums. Thank you students.